vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சண்டே டு மண்டே vlog தான். நேத்து மார்னிங்ல இருந்து இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் நான் என்ன பண்ணேங்கிறத தான் இந்த vlogல பார்க்க போறீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சண்டே மார்னிங் எழுந்திரிச்சு எங்க நாத்தனார் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அவங்க குழந்தைக்கு உபநயனம் தான். ஸோ அதுக்காக என்னையும் என் பசங்க 2 பேர்த்தையும் வந்து கன்னியாகுமரிக்கு சுமங்கலிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பணும். காலையில எழுந்திரிச்சு அங்க 9 மணிக்கு அங்க ரீச் ஆயாச்சு. ஸோ கொஞ்சம் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உட்கார்றதுக்கு மனையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கௌரி கல்யாண வைபோகமே இந்த சுமங்கலி பிரார்த்தனை எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க, அதாவது பித்திருக்களுக்கு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக செய்யற ஃபங்க்ஷன் இது. ஸோ இதுல வந்து ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி வழக்கம். இந்த சுமங்கலி பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வீட்டுல பொண்டுகள்னு சொல்லுவாங்க. ஸோ டேர்ம்ஸ் மேபி டிஃப்ரெண்டா இருக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, போனோடனே அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம் கொடுத்து தலையில எண்ணெய் வச்சு விடுவாங்க. எண்ணெய் வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போய் குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு காலைல மஞ்சள் தடவிட்டு நலுங்கு வைப்பாங்க. நலுங்கு வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க வாங்கி வச்சிருக்க ட்ரெஸ், அப்புறம் சுமங்கலி செட்டு, பிளவுஸ் பீட்டு, வளையல், அது எல்லாமே வச்சு தாம்பூலத்துல கொடுப்பாங்க. அந்த அவங்க வாங்கி கொடுத்துருக்க புடவைய வந்து நம்ம கட்டிட்டு வரணும். கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் போட்டு அவங்க சமைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பரிமாறுவாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சிரம பரிகார தாம்பூலம் கொடுப்பாங்க. அந்த தாம்பூலம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து அவங்களோட முன்னோர்களா நினைச்சு எங்களுக்கு அவங்க எல்லா பூஜையும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்க அவங்களுக்கு எல்லாமே அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அந்த சுமங்கலி பூஜையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அந்த முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதோட ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஈவினிங் அட்சய திருதியினால நாங்கள் கொஞ்சம் கடைக்கு போனோம். ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ்க்கு தான் வந்திருந்தோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஜிஆர்டியில் தான் வாங்குவாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே வந்திருந்தோம். இந்த அக்ஷய திருதி அன்றைக்கி நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் அது அப்படியே பெருகுங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி வந்து கோல்டு வாங்கினாங்க. நமக்கு இப்போ விற்கிற விலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதுவுமே வாங்கவே முடிய மாட்டேங்குது. அம்மாவோட 2 வருஷம் சேவிங்ஸை வச்சுட்டு இன்றைக்கி அம்மா கோல்டு காயின் 2 கிராமில் வாங்கினாங்க. நம்ம பெருசாக நிறையா கிராம்ஸில் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அப்போதைக்கு நம்ம கையில் காசு இருக்காது. ஸோ அப்பப்போ நம்மக்கிட்ட கையில் இருக்கிற காசு நம்ம 1 கிராம் 2 கிராம்னு வாங்கி வச்சா நமக்கு தேவைப்படும் போது அதை போட்டுட்டு மொத்தமாக ஒரு ஆர்னமெண்ட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கிராம்ஸாக வாங்கி வைக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு மேலே டாய் செக்ஷன் இருக்குது. பசங்க அதுக்கு டாய் செக்ஷனில் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அலசிட்டு இருந்தாங்க. என்ன இருக்குது என்ன இல்லைன்னு அலசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்மலாம் எங்கே போனாலும் அடிஷ்னலாக நம்ம ஒரு திங்ஸ் வாங்க போனால் அதுக்கு அடிஷ்னலாக நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு வைக்கிறதுக்குன்னே இப்போ எல்லா கடையிலுமே இந்த கிட்ஸோட டாய் செக்ஷன் ஒன்று ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒன்று வாங்க போகிற இடத்துல நம்ம 2 3 பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால ஏதாவது வாங்கிடுவோன்னு நினச்சிட்டு அது மாதிரி நிறைய ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ தான் பார்த்தோம். எதுவும் அதுக்கப்புறம் டாய் செக்ஷன் எதுவும் வாங்கலை. பசங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா கேரட் கேப்சிகம் போட்டு சாம்பார், அது கேரட் பொரியல், ரசம், சாதம் பருப்பு ஆயிடுச்சு. வெளியே போனதுனால மாவரைக்கிற வேலை செய்யலை. ஸோ இன்னைக்கு மாவரைச்சு வேலை எல்லாம் முடிச்சுட்டு காலையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த vlog இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோகுலா டைம்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட உங்கள் நோட்டிஃபிகேஷனும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.